யுபிஎஸ்சி நடத்தும் ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட இந்திய குடிமை பணி தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதில் தமிழகத்தின் சார்பில் 109 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். எனினும் தமிழகத்தை சேர்ந்தவர்களின் தேர்ச்சி விகிதம் படிப்படியாக குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கென்ன காரணம்? தற்போது உள்ள கல்வி முறை இதுபோன்ற போட்டித் தேர்வுகளை சந்திக்கும் அளவில் உள்ளதா என்பதை பற்றி பார்ப்போம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பணிகளுக்காக இந்திய குடிமை பணி தேர்வு நடத்தப்படுகிறது. மொத்தம் 1122 பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்று அதன் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. இதில் ராஜஸ்தானைச் சேர்ந்த கௌரவ் அகர்வால் இந்திய அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை 109 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இதில் ஜெயசீலன், கார்த்திகேயன் மற்றும் திவ்யா பிரபு தமிழக அளவில் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளனர். தமிழகத்தில் தேர்ச்சி பெற்றவர்களில் சென்னையைச் சேர்ந்த பெனு சீபைன் தனது பார்வை குறைபாட்டை கடந்து 343வது இடம் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். நான் எந்த இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக விஷுவலி சேலஞ்சுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு செய்வேன். விஷுவலி சேலஞ்ச் மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் என்னென்ன தேவையோ அதை அறிஞ்சிக்கிட்டு எம்பத்தியோட, ப்ரொபிட்டியோட, இம்பார்ஷியாலிட்டியோட நான் செயல்படுவேன். இந்த முறை வெளியான தேர்வு முடிவுகளில் வட இந்தியர்களே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய குடிமைப்பணி தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டே வருவதாக கூறப்படுகிறது. தேர்வில் சிசாட் முறை சேர்க்கப்பட்டதால் தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் பயிற்சியாளர்கள். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு நம்மளால் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியறதில்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, புதிய முறையான சிசாட் பேட்டர்ன் அப்படிங்கிறது. இது என்னென்னா உங்களுக்கு மிக அதிகமான ஒரு ஆங்கில அறிவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கிறது ஒன்று. இரண்டாவது நம்மளுடைய கல்வி முறையில் பார்த்தீங்கன்னா மக்கப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, 1192, 198 அப்படின்னு கட் ஆஃபையும் மார்க்கை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ ஒழிஞ்சு எத்தனை குழந்தைகளுக்கு அதை சிந்திக்க முடியும்? இந்திய குடிமை பணி தேர்வில் தற்போதுள்ள நடைமுறை உகந்தது என்றும் தேர்வர்களின் கவனக்குறைவே தேர்ச்சியை பாதிக்கிறது என்கிறார்கள் மற்றொரு தரப்பினர். யூபிஎஸ்சியினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படின்னா 10 ஸ்டாண்டர்டுன்னு சொல்லியிருக்காங்க சிசேட்னுடைய லெவல். ஆக்சுவலாக ஆனால் யூபிஎஸ்சி கேட்குற கேள்விங்கள்லாம் 6 ஸ்டாண்டர்ட் டு 8 ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் நிறைய படிக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. சிசெட் தானே படிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துறாங்க. அதுதான் மேஜர் ரீசன். தற்போதுள்ள நமது பள்ளிக்கல்வி முறை மனப்பாடம் செய்து தேர்ச்சி பெறும் முறையாகவே உள்ளது. அடிப்படை கல்வியில் சிந்திக்கும் திறனை புகுத்தினால் இந்திய குடிமை பணிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் சாதிக்கலாம். 2005 முதல் 2010ஆம் ஆண்டு வரை இந்திய குடிமைப்பணி தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் தேர்ச்சி விகிதம் கணிசமாக இருந்தது. ஆனால் தற்போதுள்ள தேர்வு முறையில் புதியதாக சிசாட் என்ற முறையை அறிமுகப்படுத்தியதால் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. குடிமைப்பணி பாடத்திட்டத்தில் மாற்றம் வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கோரி வந்தாலும் நமது அடிப்படை கல்வியில் மாற்றம் வேண்டும் என்பதை மறுப்பதற்கில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் மணிகண்டன்.